வணக்கம் பிள்ளைகளே. நாங்கள் சென்ற வகுப்பிலே கேள்வி சம்பந்தமான விடயங்களை பார்த்து கொண்டிருந்தோம். கேள்வி விதியை 3 அடிப்படையில் பார்க்கலாம் என்ற அடிப்படையிலே கேள்வி அட்டவணை, கேள்வி வளை என்பவற்றை பார்த்திருந்தோம். இன்றைய தினம் நாங்கள் கேள்வி சமன்பாடு என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கேள்வி சமன்பாடு, அதுவும் பாருங்கள், கேள்வி என்றால் என்ன, வரைவிலக்கணத்தை குறிப்பிட்டு அந்த கேள்வி விதி அடிப்படையில் கூறப்படுகின்ற இந்த தொடர்பினை ஒரு சமன்பாடு ஒன்றின் மூலம் காட்டுதல் கேள்வி சமன்பாடு என்று குறிப்பிடலாம். பாருங்கள், குறிப்பிட்ட சந்தர்ப்பம் ஒன்றில் கேள்வியின் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற ஏனைய காரணிகள் மாற்றமின்றி இருக்கையில் குறிப்பிட்ட பண்டம் ஒன்றின் விலைக்கும் அதன் கேள்வி தொகைக்கும் இடையில் காணப்படுகின்ற எதிர்கணிய தொடர்பினை சமன்பாடு ஒன்றின் மூலம் காட்டுதல் கேள்வி சமன்பாடாகும். இங்கே QD சமன் A சய B P என்ற வடிவில் கேள்வி சமன்பாடு அமைகிறது. இப்ப QD என்றால் கேள்வி தொகையை குறிக்கிறது. அது சார்ந்த மாறி, அதாவது விலையிலே சார்ந்து இருக்கின்றது. அந்த QD கேள்வி தொகையை குறிக்கும். A என்பது விலை பூச்சியமாகும் போது கேள்வித்தொகை. வேண்டுமென்றால் நீங்கள் அதற்கு இன்னொரு பெயர் குறித்துக் கொள்ளலாம். ஆக கூடிய கேள்வி அளவு என்பதும் அந்த A குறிக்கிறது. B என்பது கேள்விக்கோட்டின் தலைகீழ் சாய்வாக அது இருக்கிறது. அது B சமன் டெல்டா QD டெல்டா P என்று வர வேண்டும். P என்பது குறிப்பிட்ட பண்டத்தின் விலை, அது சாராத மாறி. கேள்வித்தொகை சார்ந்த மாறியாக இருக்கிறது, விலை சாராத மாறியாக இருக்கிறது. எனவே நாங்கள் கேள்வி விதியை சமன்பாட்டு வடிவில் காட்டலாம். பாருங்கள் பிள்ளைகள், ஏற்கனவே நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்த அந்த வரைபடத்திற்குரிய கேள்வி சமன்பாட்டை நாங்கள் பின்வருமாறு காட்டலாம். QD சமன் 500 என்று தரப்பட்டிருக்கிறது. அந்த சமன்பாட்டிலே, அந்த அட்டவணையிலே QD 500 இருக்கிறது, 10 ரூபாய் விலை. எனவே 10 ரூபாய் விலையில் கேள்வித்தொகை 500, விலை 10 ரூபாவால் அதிகரித்து செல்கின்ற பொழுது கேள்வித்தொகை 100 அலகுகளால் வீழ்ச்சி அடைந்து செல்கிறது. விலை 10 ரூபாவால் அதிகரிக்க மாற்றமடைய கேள்வித்தொகை 100 அலகுகளால் மாற்றமடைகிறது, எதிர்கணிய ரீதி. எனவே டெல்டா QD 100 இருக்கிறது, டெல்டா P 10 இருக்கிறது. எனவே நாங்கள் அந்த B இன் பெருமானத்தை பிரித்து பெறுவோமாக இருந்தால் 10. அப்ப கேள்வி கோட்டின் சரிவு 10 என்பதாக அமையும். எனவே QD சமன் A சய BP என்பதிலே அந்த தொகைகளை நாங்கள் பிரதியிடுவோமாக இருந்தால் QDக்கு பதிலாக 500 சமன் A சய Bக்கு பதிலாக 10 நாங்கள் கணிப்பிட்டு எடுத்திருந்தோம். தர 500 அலகுகளுக்கான விலை 10. எனவே 10 தர 10 100 சய 100, 500 சமன் A சய 100. சமனுக்கு வலது பக்கமாக இருக்கின்ற சய 100 சமனுக்கு இடது பக்கமாக கொண்டு வருகின்ற பொழுது சக 100 மாறும். எனவே A இன் பெறுமதி 600 இருக்கு. ஆகவே QD சமன் 600 சய 10P என்ற சமன்பாட்டை பெற்றுக்கொள்ளலாம். இங்கே சமன்பாடும்
இந்த சரிவு கேள்வி வளைகோட்டின் சரிவு -10 இருக்கின்றது. எனவே சமன்பாட்டு வடிவிலே கேள்வி விதியை நாங்கள் காட்டிக்கொள்ளலாம். இப்ப பாருங்கள் பிள்ளைகள், அடுத்த விடயம் முக்கியமான ஒரு விடயம், நீங்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். பொருளின் விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில் எதிரான தொடர்பு காணப்படுவதற்குரிய காரணங்கள். கேள்வி தொகைக்கும் பொருளின் விலைக்கும் இடையில ஒரு எதிர்காணி தொடர்பு இருப்பதற்கு காரணம் இரண்டாகும். ஒன்று, விலை மாற்றம் ஒன்றின் பிரதியீட்டு விளைவு. விலை மாற்றம் ஒன்றின் பிரதியீட்டு விளைவு. பொருளின் விலை வீழ்ச்சி அடைகின்ற பொழுது அல்லது அதிகரிக்கின்ற பொழுது ஒரு விளைவு தோன்றுகிறது, மாற்றம் தோன்றுகிறது. அது பிரதியீட்டு விளைவு என்று சொல்வோம். ஒரு பிரதியீட்டு விளைவாக இருக்க போகுது. இன்னொன்று, விலை மாற்றம் ஒன்றின் வருமான விளை. விலை மாற்றம் அடைகின்ற பொழுது, அதிகரிக்கின்ற பொழுது, வீழ்ச்சி அடைகின்ற பொழுது ஒரு வருமான விளைவு காணப்படுகிறது. அந்த வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு ஆகியவற்றின் அடிப்படையில் தான் இந்த விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில் எதிர்கணிய தொடர்பு காணப்படுவது என கூறப்படுகிறது. ஆகவே விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில் எதிரான தொடர்பு காணப்படுவதற்குரிய காரணிகள் அல்லது காரணங்கள் 2 ஆகும். சரி பிள்ளைகள், இதிலே பதிலீட்டு விளைவு என்றால் என்ன? இதில் கவனமாக இருக்க வேண்டும். இது மிக என்னென்றால், கேள்வியில் செல்வாக்கு செலுத்தும் ஏனைய காரணிகள் மாறாத நிலை. இதுல முக்கியமாக ஏனைய காரணிகள் மாறாத நிலை. குறிப்பிட்ட பண்டத்தின் விலை மாற்றமடைவதனை அடிப்படையாக கொண்டு, குறிப்பிட்ட பண்டத்தின் விலை மாற்றமடைவதனை அடிப்படையாக கொண்டு அதன் சார்பு விலைகள் மாற்றமடைவதனால் குறிப்பிட்ட பண்டத்திற்கான கேள்வி தொகை மாற்றமடைவது பதிலீட்டு விளைவாகும். ஏனைய காரணிகள் மாற்றமடையவில்லை, குறிப்பிட்ட பண்டத்தின் விலை மாற்றமடைகின்றது, இதனால சார்பு விலைகள் மாற்றமடைகின்றது. எனவே சார்பு விலைகளுக்கு மாற்றப்படுவதனால் கேள்வித்தொகை மாற்றமடைகின்றது. அப்ப இந்த சார்பு விலைக்கும் கேள்வித்தொகை மாற்றத்திற்கும், சார்பு விலைகளின் மாற்றத்திற்கும் கேள்வித்தொகையின் மாற்றத்திற்கும் இடையிலான விளைவு பதிலீட்டு விளைவாக இங்கே கூறப்படுகின்றது. இதுல முக்கியமான காரணி ஏனைய காரணிகள் மாறாத இருக்க என்ற இடத்திலே பதிலீட்டு பண்டங்கள், இணைப்பு பண்டங்கள் உட்பட எல்லா காரணிகள், ஏனைய காரணிகள் மாறவில்லை, விலை மட்டும் மாற்றம் அடைகின்றது என்பது இடுபொருள். அதை கவனம் செலுத்த வேண்டும். பாருங்கள், உதாரணமாக நோக்கியா செல்போனின் விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறாதிருக்க, அப்ப பதிலீட்டு பொருளான சாம்சங் போனின் விலை உட்பட ஏனைய காரணிகள் மாறாதிருக்க, சார்பு விலை குறைவடைவதனால், நோக்கியாவின் விலை குறைவடைவதனால் என்றுதான் அதில் பொருத்தமாக இருக்கும். நோக்கியாவின் கேள்வித்தொகை அதிகரித்தல். பாருங்கள் பிள்ளைகள், நோக்கியா குறிப்பிட்ட பண்டம், சாம்சங் பதிலீட்டு பண்டம், அந்த சாம்சங் போன் விலை உட்பட ஏனைய காரணிகள் மாறவில்லை. இந்த இடத்திலே நோக்கியாவின் விலைக்கு சாம்சங்கின் விலை சார்பு விலை. சாம்சங் பதிலீட்டு பொருளினுடைய விலைக்கும் குறிப்பிட்ட பொருளின் விலைக்கும் அதில் இரண்டும் சார்பு விலை, ஒன்றிற்கு ஒன்று சார்பு விலையாக கருதப்படுகிறது. அப்ப நோக்கியாவின் சார்பு விலை சாம்சங், சாம்சங்கின் சார்பு விலை நோக்கியாவின் விலை. ஏனைய காரணிகள் மாறவில்லை என்றதுல சாம்சங்கின் போனின் விலை மாறையில. அப்ப பதிலீட்டு பொருளின் விலை மாறாம இருக்கின்ற போது சார்பு விலை குறைதென்றால், நோக்கியாவின் விலை குறையல, சார்பு விலை குறைதென்றால் அதன் கருத்து குறிப்பிட்ட பொருள் சார்பு விலை, சாம்சங் போனின் சார்பு விலை ஆகிய நோக்கியாவின் விலை வீழ்ச்சி. அப்ப இந்த
அடிப்படையில் பார்க்கலாம். குறிப்பிட்ட பொருளுக்கு சார்பு விலை பதிலீட்டு பொருளின் விலையாகும். பதிலீட்டு பொருளுக்கு சார்பு விலை குறிப்பிட்ட பொருளின் விலையாகும். இங்கு பதிலீட்டு பொருளின் மாறாதது என்பது எடுகோளாகும். எனவே சார்பு விலை குறைதல் என்பது குறிப்பிட்ட பொருளின் விலை குறைதலை குறிக்கும் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இங்கே நோட் போடப்பட்டிருக்கிறது. சார்பு விலை குறிப்பிட்ட பொருளுக்கு சார்பு விலை பதிலீட்டு பொருளின் விலை, பதிலீட்டு பொருளுக்கு சார்பு விலை குறிப்பிட்ட பொருளின் விலை. இங்கு பதிலீட்டு பொருளின் விலை மாறாதது என்பது எடுகோள். ஆகவே சார்பு விலை குறைதல் என்பது குறிப்பிட்ட பொருளின் விலை குறைதலாக இருக்கிறது. சரியா பிள்ளைகள்? பாருங்கள், QD நோக்கியா சமன் தொழிற்பாடு P நோக்கியா PX என்று நாங்கள் பாவிக்கிறோம். அதே போல Y வருமானம், P சாம்சுங் அங்கால டேஸ்ட். அப்ப நான் இதிலே 2 பொருளை இனங்காட்டி இருக்கின்றேன். ஒன்று நோக்கியா குறிப்பிட்ட பொருள், சாம்சுங் பதிலீட்டு பொருளாக இருக்கு. சார்பு விலை குறைய நோக்கியாவின் கேள்வித்தொகை அதிகரிக்கின்ற அளவு பதிலீட்டு விளைவாக காணப்படுகிறது. இங்கு பதிலீட்டு விளைவு என்பது எதிர்கணியத்தில் காணப்படும். பொருளின் பதிலீட்டு விளைவு எதிர்கணியத்தில் இருக்கிறது. சார்பு விலை வீழ்ச்சி அடைய குறிப்பிட்ட பொருளின் கேள்வித்தொகை அதிகரிக்கும். இரண்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டுக்கும் இடையிலே எதிர்கணிய தொடர்பு காணப்படுகிறது. குறிப்பிட்ட பொருளின் விலை வீழ்ச்சி அடைய சார்பு விலைகள் வீழ்ச்சி அடைவதனால் குறிப்பிட்ட பொருளின் கேள்வித்தொகை அதிகரிக்கும். எனவே பதிலீட்டு விளைவு என்பது எதிர்கணியமாக அமைகிறது. வருமான விளைவை பற்றி பார்ப்போம். பதிலீட்டு விளைவு சொல்லியிருந்தோம். பதிலீட்டு விளைவு எதிர்கணியமாக இருக்கும் என்று பார்த்தோம். இங்கே வருமான விளைவு பொருள் விலை மாற்றத்தினால் ஏற்படும் வருமான விளைவு. இங்கேயும் பாருங்கள் பிள்ளைகளே, கொள்வனவாளரின் பண வருமானம் உட்பட ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் பண வருமானத்தில் மாற்றம் இல்லை. அப்ப குறிப்பிட்ட பொருளின் விலை தவிர்ந்த ஏனையவை மாறவில்லை. குறிப்பிட்ட பொருளின் விலை மாற்றம் அடைவதனால் விலை கூடுதலாக இருக்கலாம் அல்லது விலை குறைதலாக இருக்கலாம். குறிப்பிட்ட பொருளின் விலை மாற்றம் அடைவதனால் மெய் வருமானத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. மெய் வருமானத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. இந்த மெய் வருமான மாற்றம் காரணமாக குறிப்பிட்ட பொருளின் கேள்வித் தொகையில் ஏற்படும் மாற்றம் வருமான விளைவு எனப்படுகிறது. ஏனைய காரணிகள் மாறவில்லை. குறிப்பிட்ட பொருளின் விலை மட்டும் மாற்றம் அடைகின்றது. பண வருமானம் உட்பட ஏனையவை மாறவில்லை என்ற அடிப்படையிலே விலை மாற்றம் அடைகின்ற பொழுது மெய் வருமானத்தில் மாற்றம், விலை குறைகின்ற பொழுது மெய் வருமானம் அதிகரிக்கிறது, விலை அதிகரிக்கின்ற பொழுது மெய் வருமானம் குறைகின்றது. எனவே விலை மாற்றத்தினால் மெய் வருமானத்தில் மாற்றம் ஏற்படும். இந்த மெய் வருமான மாற்றத்தின் அடிப்படையில் கேள்வித்தொகை மாற்றம் அடைதல் வருமான விளைவு ஆகும். இதை பிள்ளைகள் நாங்கள் ஒரு உதாரணத்தின் மூலம் பார்க்கலாம். பாருங்கள், ரூபாய் 10,000 கொடுக்கப்பட்டுள்ள நிலை என்றால் பணம் அருமையா இருக்கு. ரூபாய் 100 விலையுடைய சாதாரண பொருளில், சாதாரண பொருள் சும்மா சாதாரணமாக ஒரு பொருளை நீங்கள் கருத்தில் கொள்ளும். சாதாரண பொருளில் 100 அலகுகளை கொள்வனவு செய்ய முடியும். 10,000 ரூபாவில் 100 ரூபாய் விலைப்படி நாங்கள் 100 அலகுகளை கொள்வனவு செய்ய முடியும். அந்த 10,000 ரூபாய் பண வருமானம் மாறாத நிலையில் பொருளின் விலை 50 ரூபாவாக வீழ்ச்சி அடையுமாயின் பண வருமானம் மாற்றமடையவில்லை. ஆனால் பொருளின் விலை 100 ரூபாவில் இருந்து 50 ரூபாவாக மாற்றமடையும் என்றால்
நுகர்வோன் அந்த 10,000 ரூபாவிற்கும் 200 அலகுகளை கொள்வனவு செய்ய முடியும். 200 அலகுகளை கொள்வனவு செய்ய முடியும். எனவே இப்போது பாருங்கள், விலை தர நுகர்வு தொகை நுகர்வோன் செலவு என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது. 100 ரூபாய் விலைப்படி அவன் 100 அலகுகளை கொள்வனவு செய்கின்ற பொழுது 10,000 ரூபாய் செலவு ஏற்படுகிறது. 10,000 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ள நிலை. கொடுக்கப்பட்டுள்ளது என்று ஏன் சொல்லப்பட்டது என்றால், வருமானம் மாற்றமடையாத நிலையில் விலை வீழ்ச்சி அடைகின்ற பொழுது கொள்வனவை அதிகரித்துக் கொள்கின்றான் 200 அலகுகளாக. அதே 10,000 ரூபாவை 200 அலகுகளை நுகர முடியும். எனவே அந்த பொருளின் விலை வீழ்ச்சி காரணமாக மெய் வருமானம் 100 அலகுகளால் அதிகரித்துள்ளது. மெய் வருமானம் என்பது பிள்ளைகள் பண வருமானத்தை பயன்படுத்தி கொள்வனவு செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகளின் அளவு. ஆக 10,000 ரூபாய் பண வருமானம் இருக்கின்ற போது 100 ரூபாவில் 100 அலகுகளை நுகர்ந்த நுகர்வோர் விலை 50 ரூபாவாக வீழ்ச்சி அடைந்த போது இன்னும் ஒரு 100 அலகுகளை அவன் மேலதிகமாக கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மேலதிகமாக அவன் கொள்வனவு செய்யக்கூடிய 100 அலகுகள் மெய் வருமானத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு ஆகும். இங்கே பாருங்கள், விலை வீழ்ச்சி அடைகின்ற போது பிள்ளைகள் மெய் வருமானம் அதிகரிக்கும். மேலே குறிப்பிட்ட அதே விடயத்தை பார்ப்போம். இங்கே அம்புக்குறிகளால் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. விலையில ஒரு வீழ்ச்சி 50 ரூபாவாக வீழ்ச்சி. எனவே மெய் வருமானம் அதிகரிப்பு 100 அலகுகள் அதிகரிக்கிறது. மெய் வருமானம் அதிகரிக்கிறது. அப்ப இந்த மெய் வருமான அதிகரிப்பின் காரணமாக பொருளின் கேள்வி தொகையை அதிகரித்துக் கொள்கின்றான். எனவே பாருங்கள், விலை வீழ்ச்சியினால், விலை மாற்றத்தினால் இந்த மெய் வருமான அதிகரிப்பு கேள்வி தொகையில் ஏற்படுற அதிகரிப்பு வருமான விளைவாக காட்டப்படுகிறது. மெய் வருமானத்தில் ஏற்படுற அதிகரிப்பு கேள்வித்தொகையை அதிகரிக்க செய்கின்றது. இது வருமான விளைவாகும். அப்ப 100 அலகுகள் வருமான விளை. இங்கே இன்னொரு விஷயத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் என்னென்றால் பிள்ளைகள், மெய் வருமானம் அதிகரிக்க கேள்வித்தொகை அதிகரிக்கிறது. ஆகவே மெய் வருமானத்துக்கும் கேள்வித்தொகைக்கும் இடையில் நேர்கணிய தொடர்பு காணப்படுகிறது. ஆகவே வருமான விளைவு நேர்கணியம். என்ன பொருள்? நாங்கள் எடுத்த பொருள் சாதாரண பொருள். எனவே விலை வீழ்ச்சி அடைய மெய் வருமானம் அதிகரிக்கிறது. மெய் வருமானம் அதிகரிக்க கேள்வித்தொகை அதிகரிக்கிறது. மாறாக விலை அதிகரிக்கின்ற பொழுது மெய் வருமானம் வீழ்ச்சி அடையும். இதனால் கேள்வித்தொகை குறையும். இப்போதும் கேள்வித்தொகைக்கும் மெய் வருமானத்துக்கும் இடையில் எதிர்கணிய தொடர்பு காணப்படுகிறது. மன்னிக்க வேண்டும், நேர்கணிய தொடர்பு காணப்படுகிறது. விலைக்கும் விலை அதிகரிக்கிற பொழுது மெய் வருமானம் குறைகிறது, கேள்வித்தொகை குறைகிறது. எனவே மெய் வருமானத்திற்கும் கேள்வித்தொகைக்கும் இடையில் நேர்கணிய தொடர்பு காணப்படுகின்றது. சாதாரண பொருட்களுக்கு இவ்வாறு இருக்கு. இங்கு விலை வீழ்ச்சியினால் முன்னரை விட மேலும் 100 அலகுகளை கொள்வனவு செய்ய முடியும். இதனை மெய் வருமான அதிகரிப்பு என அழைப்பர். எனவே மெய் வருமானம் அதிகரிக்கையில் பொருளின் கேள்வித்தொகை 100 அலகுகள் அதிகரிக்கின்றது. சாதாரண பண்டம் தொடர்பாக விலை மாற்றம் அடையும் பொழுது வருமான விளைவு நேர்கணியமாக இருக்கும். இங்கே அட்டவணையை பாருங்கள். பொருளின் விலை, மெய் வருமானம், கேள்வித்தொகை, வருமான விளைவு. விலை வீழ்ச்சி, மெய் வருமானம் அதிகரிக்கின்றது, கேள்வித்தொகை அதிகரிக்கின்றது, வருமான விளைவு நேர்கணியமாக இருக்கும். வருமான விளைவு நேர்கணியமாக இருக்கும்.
சாதாரண பொருளை பொறுத்தவரையில் வருமான விளைவு நேர்க்கணியமாக இருக்கும். பாருங்கள், பொருளின் விலை அதிகரிக்கிறது, இதனாலே மெய் வருமானம் வீழ்ச்சி, எனவே கேள்வித்தொகை வீழ்ச்சி அடையும், வருமான விளைவு நேர்க்கணியமாக இருக்கிறது. எனவே சாதாரண பொருளை பொறுத்தவரையில் விலை மாற்றம் அடையும் பொழுது வருமான விளைவு நேர்க்கணியமானதாகும். அதே போல சாதாரண பண்டம் தொடர்பாக விலை மாற்றம் அடையும் பொழுது பதிலீட்டு விளைவு எதிர்க்கணியமாக இருக்கிறது. சாதாரண பொருள் விலை மாற்றம் அடையும் பொழுது பதிலீட்டு விளைவு எதிர்க்கணியமாக அமையும். பாருங்கள், அட்டவணையிலே பொருளின் விலை வீழ்ச்சி அடைகின்ற பொழுது சார்பு விலைகள் வீழ்ச்சி அடைகின்றன. சார்பு விலை வீழ்ச்சி அடைவதனால் கேள்வித்தொகை அதிகரிக்கும், எனவே பதிலீட்டு விளைவு எதிர்க்கணியமாக இருக்கும். பொருளின் விலை வீழ்ச்சி, சார்பு விலையில் வீழ்ச்சி ஏற்படும், சார்பு விலைகள் வீழ்ச்சி அடைவதனால் குறிப்பிட்ட பொருளின் கேள்வித்தொகை அதிகரிக்கும், எனவே சார்பு விலைக்கும் கேள்வித்தொகைக்கும் இடையில எதிர்க்கணியம், ஆகவே பதிலீட்டு விளைவு எதிர்க்கணியம். விலை அதிகரிக்கின்ற பொழுது சார்பு விலைகள் அதிகரிக்கின்றன, இதனால் கேள்வித்தொகை வீழ்ச்சி அடையும், எனவே எதிர்க்கணியம், பதிலீட்டு விளைவு எதிர்க்கணியம். ஆக சாதாரண பண்டத்தை பொறுத்தவரையில் பதிலீட்டு விளைவுகள் விலை மாற்றத்தினால் பதிலீட்டு விளைவு எதிர்க்கணியமாகவும், அதே போல விலை மாற்றத்தினால் வருமான விளைவு நேர்க்கணியமாகவும் அமைகிறது. இப்போது சாதாரண பண்டத்தை பற்றி நாங்கள் பார்த்தோம். அடுத்து இழிவு பண்டத்தை நாங்கள் பார்க்கலாம். இழிவு பண்டத்தை பொறுத்தவரையில் முதலில் நாங்கள் இழிவு பண்டம் என்றால் என்ன பாருங்க பிள்ளைகள். இழிவு பண்டம் என்பது ஒப்பீட்டு ரீதியில் தரம் குறைந்த பண்டங்களாகும். ஒப்பிட்டுத்தான் அது பண்டம் இழிவு பண்டமா இல்லையா என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்பண்டங்களின் பிரதான இயல்பு மெய் வருமானத்திற்கும் பண்டம் ஒன்றின் கேள்வி தொகைக்கும் இடையில் எதிரான தொடர்பு நிலம். பாருங்க பிள்ளைகள், ஒப்பீட்டு ரீதியில் தரம் குறைந்த பண்டங்களை இழிவு பண்டம் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். கேக்கோடு ஒப்பிடமிடத்து பான் இழிவு பண்டம் என்று குறிப்பிடலாம். தனித்து பானை இழிவு பண்டம் என குறிப்பிட முடியாது. கேக் அல்லது சாண்ட்விச்சஸுடன் ஒப்பிடமிடத்து சாதாரண பான் இழிவு பண்டமாகும். இந்த இழிவு பண்டத்தின் பிரதான இயல்பு என்னவென்றால், வருமானம் அதிகரிக்கின்ற போது இழிவு பண்டங்களின் கேள்வி அளவு குறைவடையும். மெய் வருமானம் அதிகரிக்கிறது, ஆனால் மக்கள் கேள்வியின் அளவை குறைத்துக் கொள்கிறார்கள். எனவே மெய் வருமானத்திற்கும் கேள்வி தொகைக்கும் இடையில் எதிரான தொடர்பு இருக்கும் இந்த இழிவு பண்டங்களை குறித்து. விலைக்கும் அதன் கேள்வி தொகைக்கும் இடையிலும் எதிரான தொடர்பு காணப்படும். இதையும் கவனத்தில் கொள்ளும். பொருளின் விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையிலையும் எதிரான தொடர்பு, அது கேள்வி விதி. ஆனால் இங்கே நாங்கள் சொல்றோம், மெய் வருமானம் அதிகரிக்கின்ற பொழுது கேள்வியின் அளவை குறைத்துக் கொள்கின்றன, கேள்வி தொகையின் அளவை குறைத்துக் கொள்கின்றன. அது வருமான விளைவோடு சம்பந்தப்பட்டதாயிருக்கு. இழிவு பண்டம் மெய் வருமானம் கூடுகின்ற பொழுது அதனுடைய கேள்வி அளவை குறைத்துக் கொள்வர். இங்கே பாருங்கள், பட்டர் பானுடன் ஒப்பிடுகையில் சாதாரண பான் இழிவு பண்டம் ஆகும். இப்ப நாங்கள் முன்னரே அதை குறிப்பிட்டு இருக்கின்றோம். இழிவு பண்டம் தொடர்பாக விலை மாற்றம் அடையும் போது பதிலீட்டு விளைவு எதிர்க்கணியமாக அமைகிறது. இதுல பிள்ளைகள் சாதாரணமாக எல்லா பொருட்களுக்குமே சாதாரண பொருளாக இருந்தாலும் சரி, இழிவு பொருளாக இருந்தாலும் சரி, கிவன் பண்டமாக இருந்தாலும் சரி, பதிலீட்டு விளைவு எதிர்க்கணியமாக அமையும்.
அந்த வகையிலே இங்கே இழிவு பண்டம் தொடர்பாக விலை மாற்றம் அடையும் பொழுது பதிலீட்டு விளைவு எதிர்கணியமாகவும் அமைகிறது. பாருங்கள், இழிவு பண்டத்தினுடைய விலை வீழ்ச்சி அடைகிறது, சார்பு விலைகள் வீழ்ச்சி அடையும். எனவே கேள்வித்தொகை, குறிப்பிட்ட இழிவு பொருளின் கேள்வித்தொகை அதிகரிக்கும். சார்பு விலைக்கும் கேள்வித்தொகைக்கும் இடையில எதிர்கணிய தொடர்பு. எனவே பதிலீட்டு விளைவு எதிர்கணியமாகும். அதே போல இழிவு பொருளின் விலை அதிகரிக்கின்ற பொழுது சார்பு விலைகள் அதிகரித்து செல்கிறது. அதன் காரணமாக சார்பு விலை அதிகரிப்பதனால் குறிப்பிட்ட பொருளின் கேள்வித்தொகை வீழ்ச்சி அடையும். சார்பு விலைக்கும் கேள்வித்தொகைக்கும் இடையிலே எதிர்கணிய தொடர்பு. எனவே இழிவு பொருள் குறித்தும் பதிலீட்டு விளைவு எதிர்கணியமாகும். இதுல மறந்துவிடக்கூடாது. பாருங்க பிள்ளைகள், வருமான விளைவு தொடர்பாக நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். இழிவு பண்டத்திற்கு இந்த இழிவு பண்டம் தொடர்பாக விலை மாற்றம் அடைகின்ற பொழுது வருமான விளைவு எதிர்கணியமாக அமைகின்றது. இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் பிள்ளைகள். சாதாரண பண்டத்திற்கு வருமான விளைவு நேர்கணியம் என்று சொல்லலாம். இங்கே எதிர்கணியமாக இடம்பெறுகிறது. பாருங்கள், பொருளின் இழிவு பொருளின் விலை வீழ்ச்சி அடையும் பொழுது, பொருளின் விலை வீழ்ச்சி அடைந்தால் மெய் வருமானம் அதிகரிக்கும். அப்ப மெய் வருமானம் அதிகரிக்கின்றது. ஆனா இழிவு பொருள் தொடர்பாக மெய் வருமானம் அதிகரிக்கின்ற பொழுது கேள்வித்தொகையை குறைத்துக் கொள்வர் என்று பார்த்தனாங்க. எனவே மெய் வருமானம் அதிகரிக்க கேள்வித்தொகை குறைந்த காரணத்தினால் மெய் வருமானத்துக்கும் குறிப்பிட்ட பொருளின் கேள்வித்தொகைக்கும் இடையிலே எதிரான தொடர்பு காணப்படுகிறது. எனவே வருமான விளைவு எதிர்கணியம். மாறாக இழிவு பொருளொன்றின் விலை அதிகரிக்கின்ற பொழுது மெய் வருமானம் வீழ்ச்சி அடையும். விலை அதிகரித்தா மெய் வருமானம் வீழ்ச்சி அடையும் என்பது பொதுவாக. அப்ப இழிவு பொருள் ஒன்றின் விலை வீழ்ச்சி அதிகரிக்கின்ற பொழுது இழிவு பொருள் தொடர்பான மெய் வருமானத்தில் ஒரு வீழ்ச்சி ஏற்படும். மெய் வருமானம் வீழ்ச்சி அடைகின்ற அதே நேரம் குறிப்பிட்ட பொருளின் கேள்வியை அதிகரித்துக் கொள்கிறார், கேள்வித்தொகையை அதிகரித்துக் கொள்கிறார்கள். எனவே இங்கே மெய் வருமானத்திற்கும் கேள்வித்தொகைக்கும் இடையில எதிரான தொடர்பு காணப்படுகிறது. அப்ப இங்க எதிரான தொடர்பு அங்கே நாங்கள் காட்டலாம். ஆகவே வருமான விளைவானது இழிவு பொருள் தொடர்பாக எதிர்கணியமாக அமையும். பாருங்கள் பிள்ளைகள், கிபன் பண்டம் என்னும் கிபன் பண்டம் என்பது கிபன் என்ற பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்ட பண்டம். கிபன் பண்டம் எல்லாம் இழிவு பண்டம், ஆனால் இழிவு பண்டம் எல்லாம் கிபன் பண்டம் அல்ல. எனவே கிபன் பண்டங்கள் இழிவு பண்டத்தின் இயல்பினை கொண்டிருக்கும். அதே நேரத்திலே கிபன் பண்டம் ஒரு தனக்கே உரித்தான ஒரு விசேட பண்பினை கொண்டிருக்கும். இழிவு பண்டம் ஒன்றின் இயல்பு நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், வருமான கேள்வி எதிர்கணியமாக அமைகிறது. அதாவது நுகர்வோர் மெய் வருமானம் அதிகரிக்கும் போது இழிவு பண்டம் ஒன்றின் கேள்வித்தொகை வீழ்ச்சி அடைகின்றது. மாறாக மெய் வருமானம் குறையும் போது இழிவு பண்டம் ஒன்றின் கேள்வித்தொகை அதிகரிக்கின்றது. எனவே இங்க நாங்கள் எதிர்கணிய தொடர்பை பார்க்கலாம். கிபன் பண்டம் ஒன்றின் சிறப்பியல்பு என்னவென்றால் விலை கேள்வி நிகழ்ச்சி நேர்கணியமாக அமைவதாகும். அதாவது பொருளின் விலை அதிகரிக்கும் போது அப்பொருளின் கேள்வித்தொகையும் அதிகரிக்கின்றது. மாறாக பொருளின் விலை குறையும் போது கிபன் பண்டம் ஒன்றின் கேள்வித்தொகையும் வீழ்ச்சி அடைகின்றது. கிபன் பண்டம் தொடர்பாக விலை மாற்றம் அடையும் பொழுது பதிலீட்டு விளைவு மற்றும் வருமான விளைவு என்பவை எதிர்கணியமாக அமையும். ஏனென்றால் பிள்ளைகள், கிபன் பண்டம் ஒரு இழிவு பண்டம், இழிவு பண்டத்தின் வருமான விளைவு எதிர்கணியம். ஆகவே கிபன் பண்டத்தின் வருமான விளைவும் எதிர்கணியமாக அமையும். அதே நேரம் பதிலீட்டு விளைவு எதிர்கணியமாக அமைகின்றது. பாருங்கள், விலை குறையும் பொழுது சார்பு விலை குறைகின்றது, கேள்வித்தொகை அதிகரிக்கின்றது. எனவே பதிலீட்டு விளைவு எதிர்கணியமாகும். அதே போல விலை அதிகரிக்கின்ற பொழுதும்
எதிர்க்கணியமாக இடம்பெறுகிறது பதிலீட்டு விளைவு. பாருங்கள், வருமான விளைவை பார்த்தாலும் விலை குறைகின்ற பொழுது மெய் வருமானம் அதிகரிக்கும். எனவே கேள்வித்தொகை குறையும். ஏனென்றால் கிபன் மண்டம் ஒரு இழிவு பொருள். எனவே கேள்வித்தொகை குறையும். ஆகவே வருமான விளைவு எதிர்க்கணியம். எனவே இங்கே பார்த்தால் வருமான விளைவு எதிர்க்கணியமாக இருக்கிறது. வருமான விளைவு பதிலீட்டு விளைவு என்பவை எதிர்க்கணியமாக இருக்கின்ற பொழுது இழிவு பொருளுக்கு வருமான விளைவு விட பதிலீட்டு விளைவு பெரிதாக இருக்கும். எதிர்க்கணிய வருமான விளைவை விட எதிர்க்கணிய பதிலீட்டு விளைவு பெரிதாகும். மாறாக கிபன் மண்டத்திற்கு எதிர்க்கணிய பதிலீட்டை விளைவை விட எதிர்க்கணிய வருமான விளைவு பெரிதாக அமையும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும்.